வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டேட் ஆனது நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் டேட்டை வச்சு நம்ம எஸ்எஸ்சிக்கான ரிசல்ட் வித் பிஇடி டெஸ்ட் வந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளுடைய டெலகிராம் அஃபிஷியல் குரூப்பில் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் வந்து நமக்கு என்றைக்கு வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நமக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் இது வந்து அஃபீஷியலாக நமக்கு வந்து வெளியிடலை. பட் இந்த சிஆர்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் ஆஃபீஸர் வந்து லோயர் ஆஃபீஸருக்கு சென்ட் பண்ண ஒரு நோட்ஸ் தான். இதை வந்து நம்ம வந்து இந்த டேட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்து தான் சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட்டு வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சிஆர்பிஎஃப்க்கான டெஸ்ட்டு வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு என்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் மாதத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நடக்க முடியாது. ஏன்னா இந்த சிஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆனது பெரிய ரெக்ரூட்மெண்ட்டு தான். அதுவே நீங்கள் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலும் அதுலேயும் ஒரு 46,000 வேக்கன்சி வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப்பில் வந்து 10,000 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுமே நமக்கு வந்து அதிகமான ரெக்ரூட்மெண்ட்டு தான். ஒரே சமயத்தில் பிஇடி டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கிறதுக்கு சான்ஸு நமக்கு வந்து கிடையவே கிடையாது. இந்த சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் ரிசல்ட் வந்து நமக்கு 8ஆவது மந்த் லாஸ்ட் வீக்குள்ளே நமக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிஇடி டெஸ்ட் வந்து இந்த டேட்டுக்கு கூடவே போகுமே தவிர இந்த இடைப்பட்ட இந்த 2 மந்தில் வந்து கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் நடக்காது. வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து கம்மியான மதிப்பெண் எடுத்திருந்தாலுமே கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி, அதுவும் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கான எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த வீடியோவை வந்து ஷோ பண்ணி வச்சுருக்கோம். இல்லை இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கான லிங்க் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி அல்லது சிஆர்பிஎஃப்பை பற்றினா வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோ நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் வந்து இந்த மந்த்து தான் நமக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வந்து இந்த மந்த் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிஇடி டெஸ்ட் வந்து இந்த 2 மந்த் வந்து கண்டிப்பான முறையில் நடக்காது. நெக்ஸ்ட்டு தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.